அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மைய போட்டு உடைச்சு விட்டாரு. அதாவது வாய் தவறி உளறிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு அடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டு, "இல்ல, இல்ல அத நான் அந்த மாரி சொல்லல. நீங்கலாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம ஊர்ல இப்படி அரசியல்வாதிங்க சொல்லிவிட்டா உடனே திருப்பி பேசுவாங்க. இல்ல, இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க வேற மாரி புரிஞ்சுக்கிட்டீங்கம்பாங்க." அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் திரு பராக் ஒபாமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, "ஏலியன்கள் இருக்குது. ஆனா, அது அமெரிக்கால வந்து நெவாடா பாலைவனத்தில ஏரியா 51ல இருக்குதான்னு எனக்கு தெரியாது. நான் ஏலியன பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏலியன் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அது அந்த இடத்துல மட்டும் இல்ல. அப்படின்னு சொல்ற மாரி சொல்லிட்டாரு. இந்த படையப்பா படத்துல தமிழ்நாட்டுல ஒரு நடிகர் இருப்பாரு ரஜினிகாந்த். அவரு சொல்லுவாருல்ல, மாப்பிள அவரு தான். ஆனா அவரு போட்டிருக்கிற சொக்கா என்னது? அந்த மாரி வந்து இவரு 2ம் அல்லாத ஒரு புரியாத ஒரு கமலஹாசன் படத்துல எப்படி டயலாக் வரும்? அந்த மாரி வந்து இவரு பேசியிருக்கிறாரு திரு பராக் ஒபாமா. இப்படி அவரு பேசி முடிச்ச உடனே, உலக நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரே வந்து இந்த மாரி சொல்லிட்டாரு. அப்ப ஏலியன்கள் இருக்கிறது உண்மதான். ஏலியன்கள் இருக்கிறது உண்மதான்னு சொல்லிட்டு, ஒபாமா ஏலியன் இருப்பதை ஒத்துக்கொண்டார். ஒபாமா ஏலியன் இருப்பதை அ ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்வதேச செய்தி ஊடகங்கள்லாம் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க. இத்தன அதிபர்கள் சொல்லாத ஒரு விஷயத்த ஒபாமா சொல்லிட்டாரு. இத்தன வெள்ளையர்களுக்கு மத்தியில, பொய் பேசுற வெள்ளையர்களுக்கு மத்தியில, கருப்பினத்த சேர்ந்த ஒரு முன்னாள் அதிபர் உண்மைய சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து ஒபாமாவுக்கும், அமெரிக்காவுக்கும் இடையில சண்டை மூட்டி விடுற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமா மாத்திப்புட்டாங்க. உடனே அவரு என்ன பண்றாரு, அடுத்த ஒரு வீடியோ வெளியிடுறாரு. "ஏப்பா நான் என்னப்பா இப்படி தப்பா சொல்லிப்புட்டேன்? ஏப்பா பிரச்சனையில மாட்டி விடுறீங்க? நான் என்ன சொன்னேன்? ஏலியன்கள் இருக்கிறது உண்மதான்னு சொன்னேன். நான் வந்து என்ன சொல்றேன், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றத அடிப்படையா வச்சு தான் என்னோட கருத்தா தான் நான் சொன்னேன். அதிகாரப்பூர்வமா நான் சொல்லலையே. நான் என்ன சொன்னேன், இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல பூமி ஒரு புள்ளி. இந்த புள்ளி மாரியே, இந்த பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகள்ல மனிதன் அல்லாத வேறு ஒரு உயிரினம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வேற்று கிரகவாசிகள் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அறிவியல் சொல்லுது. அறிவியல் பாட புத்தகத்துல படிச்சத நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? அப்படி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த விஷயத்த நீங்க நம்ப வேணா உட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜகா வாங்கிட்டாரு. இந்த அளவுக்கு அவர மாத்தி பேச வச்சது யாரு? வேற யாரு? நம்ம மக்கள் தான். அந்த செய்தி ஊடகங்கள் தான். அவரு எதார்த்தமா ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னாரு அப்படின்னா, அத வச்சு உடனே பூதாகரமா அப்படி இப்படி பெருசா கொண்டு போயிறது. கொண்டு போயிட்டு தேர் இழுத்து தெருவுல விடுற மாரி அந்த மனுஷன பேர கெடுத்து விட்டு, அமெரிக்காவுக்கும் அவருக்கும் சண்டை மூட்டி விட்டு, சந்தோஷப்படுறது அந்த மாரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவரு ஜகா வாங்கிட்டாரு. நான் அப்படி சொல்லவே கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்றேன்ற மாரி சொல்லிட்டாப்புல. உண்மையாலுமே இளைஞர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது? இதெல்லாம் வதந்தியா எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். சேட்டலைட் அப்படிங்கிறது 1950கள் காலகட்டத்தில வானத்துக்கு அனுப்பப்படல. அப்படி வானத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில, அமெரிக்காவும், சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும், அதாவது அமெரிக்காவுக்கும், ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய பனிப்போர் அப்படிங்கிறது இருந்த காலகட்டம். இவன் நாட்ட அவன் வேவு பார்க்கிறது, அவன் நாட்ட இவன் வேவு பார்க்கிறது. அதாவது மொதல்ல ஒரு நாய வந்து இவங்க அனுப்புறாங்க. யாரு? ரஷ்யா அனுப்புறாங்க. அவன் நாய அனுப்புன உடனே விண்வெளிக்கு அனுப்புன உடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. "நீ என்ன நாய அனுப்புற? நான் குரங்கு அனுப்புறேன்னு" சொல்லி இவங்க அனுப்புறது. இவங்க குரங்கு அனுப்புனா உடனே எலிய அனுப்புறது. "நீ என்ன எலிய விண்வெளிக்கு அனுப்புறியா?" ஏன் எலிய அனுப்புறாங்க? முதல்ல ஒரு உயிர் அனுப்பி பார்க்குறாங்க. நாய் அனுப்பிவிட்டு பார்க்குறாங்க விண்வெளிக்கு. அப்ப அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு நல்லபடியா வந்துருது. உடனே என்ன பண்றாங்க, ரஷ்யா என்ன பண்ணத பார்த்து அமெரிக்கா உடனே குரங்கு அனுப்புறாங்க. மனித குரங்கு சிம்பன்சிய. ஏன்னா இது மனிதனுடைய தொடர்புடைய ஒரு விலங்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறாங்க. இவன் இத அமெரிக்காக்காரன் மனித குரங்கு அனுப்பவும், ரஷ்யாக்காரன் என்ன பண்றான், இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கள்ல ஒரு 70% டிஎன்ஏ செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எலிக்கும் மனுஷனுக்கும் ஒரே மாரி தான் இருக்கும். அதனால ரஷ்யா என்ன பண்றாங்க, ஒரு எலிய விண்வெளிக்கு அனுப்புறாங்க. உடனே அமெரிக்காக்காரன், "நீ என்ன எலி அனுப்புற? நான் பாரு மனுஷனையே அனுப்புறேன்" அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங் அனுப்புறாங்க. இந்த மாரி இவங்க எல்லாத்துக்கும் 2 பேத்துக்கு இடையில ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது விண்வெளி துறை சார்ந்த ஒரு விஷயத்துல போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்த காலகட்டத்துல 2 பேரும் அங்க வானத்துலருந்து கீழ என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும்ல. இப்ப நான் இங்க ஏதோ ஒரு ராக்கெட் செய்றேன் அப்படின்னா, வானத்துல உயரமா ஒரு மலை மேல இருந்து பார்த்தா கீழ என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிரும். அதே மாரி மலைக்கு மேல உயரமா பறக்குற மாரி ஒரு ஃப்ளைட் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதன் காரணமா அவங்க ஃப்ளைட்ட கொண்டு வராங்க. யாருக்குமே தெரியாத அளவுக்கு உயரமா பறக்கக்கூடிய விமானம் அப்படிங்கிறது அன்னைக்கு ரஷ்யா கையில மட்டும் தான் இருந்துச்சு. ரஷ்யாவோட உயரமான ஃப்ளைட் அப்படிங்கிறது 1955ல டிராகன் லேடி U-12 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானத்த அமெரிக்கா உருவாக்குறாங்க. உருவாக்கி அத வானத்து மேல பறக்க விட்டு அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்ப நம்பளுக்கு தெரிஞ்சு ஒரு விமானம் பறந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன புள்ளியாச்சும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிரும். லைட்டு சிமிட்டி சிமிட்டி எரியறது. அத விட உயரமா மேகங்களுக்கெல்லாம் தாண்டி உயரமா போற மாரி ஒரு விமானம் இருக்குதுன்னா, அந்த U-12 டிராகன் லேடின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய முதல் ரகசிய உளவாளி விமானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா,
பூமியிலேயே இருந்து ரொம்ப உயரமா பறக்கக்கூடிய முதல் பெரிய விமானமா 1955 காலகட்டத்தில இருந்துச்சு. அப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அந்த விமானத்த ஏத்தி இறக்கறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அப்ப யாருமே உள்ளாடி பூத முடியாத மாரி ஒரு இடம் வேணும்னு சொல்லி தான் ஏரியா 51 முதல்ல செலக்ட் பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வந்த காலகட்டங்கள்ல ஏகப்பட்ட வதந்திகள், ஏலியன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு காலகட்டத்தில எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஏலியன் இருக்கிறது உண்மதான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கள நம்ப வைக்கிற மாரியே, இவங்க நம்புறதுக்கு தகுந்த மாரியே வானத்தில ஏகப்பட்ட வித்தியாசமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது, ஒரு ஒரு தட்டு வடிவத்தில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு போக ஆரம்பிச்சுச்சு. இத வந்து நம்ப இதில மட்டும் காமிச்சோம்னா மக்கள் மனசுல போய் சேராது. ஸோ, அதன் காரணமா இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இத தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு சினிமாக்குள்ளாடியும் அந்த விஷயத்த உள்ளாடி கொண்டுட்டு வராங்க. இப்ப நம்ம சினிமாவுல ஒருத்தன் மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷனா நடிச்சிருப்பான். நிஜத்துல பார்த்தீங்கன்னா, அவன் தான் இவனா மோசமான ஒரு நபரா இருந்திருப்பாரு. வாயில வேற வந்துருச்சு சொல்லக்கூடாது இல்லையா? இருக்கிறதுலயே ஒண்ணா நம்பர் மோசமான ஆளா இருப்பான். இப்ப சினிமால நல்லது பண்ற மாரி காட்டுவாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல நேர்ல போய் பார்த்தோம்னா, அவன் வூட்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கூட குடுக்க மாட்டாங்க. தண்ணி கேன கூட எடுத்து உள்ளாடி வச்சுட்டு பெரிய கேட்டா போட்டு மூடி வச்சிருப்பாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நிஜத்துக்கும், சினிமாவுக்கும் முரண்பாடு இருக்குது. ஆனா ரசிகர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே மாரி தான். இப்ப சினிமால ஏகப்பட்ட விஷயங்கள் ஏலியன் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வரும். அந்த காட்சிய பார்த்தோனே எல்லாம் என்ன நினைப்பாங்க? அப்ப ஏலியன் இருக்கிறது உண்மதாம்பாங்க. படத்த படமா பார்க்கணும். படத்துல ஹீரோவா நடிக்கிறவனா, படத்துல மட்டும் தான் ஹீரோவா பார்க்கணும். நிஜத்துல தலைவனா பார்க்க முடியாது. அவரு அதுக்கு தகுந்த மாரி அதுக்கு தகுதியான விஷயங்கள அவரு பேசி, செயல்பாடுகள முன்னெடுத்து கொண்டு போனோம்னா இது பண்ணலாம். ஆரம்ப காலகட்டத்தில மிகப்பெரிய அளவுல ஒரு பரப்புரை கூட்டம்லாம் நடத்திட்டு, கடைசி கட்டமா மாவட்ட செயலர, ஒன்றிய செயலர மட்டும் கூப்பிட்டு வூட்ல உட்கார வச்சு பேசுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதை அரசியலா நம்ம கருத முடியாது. அதே மாரி அமெரிக்காக்காரங்களும் சினிமால நெறைய கார்ட்டூன்ஸ்ல ஏலியன்கள காமிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல காட்ட ஆரம்பிச்சு, மக்கள் மனசுல ஏலியன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது உண்மதான் அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல அப்படியே பதிய வச்சாங்க. என்ன பண்ணாங்க, எடுத்த உடனே என்னது ஏ ஏரியா 51க்கு தான் அந்த யுஎஃப்ஓலாம் வரும். அப்படி பறந்து வர்றது கரெக்ட்டா அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு வந்து நிக்கும். அங்க இருக்கக்கூடிய அதிபர்கள தாக்கும். அமெரிக்காவ கைப்பற்றும். இத அடிப்படையா வச்சு அடுத்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு கதைக்களம் அப்படிங்கிறது ஏலியன்கள மட்டுமே அடிப்படையா வச்சு போகுது. அப்பப்ப ஒரு சில நட்சத்திரம் மாரி ஒரு சிலர் வருவாங்க. வந்து இந்த மாரி நாங்க வந்து ஏரியா 51ல வேலை செஞ்சோங்க. ஏலியன பார்த்தோம்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா அவைங்க இருக்க மாட்டாங்க. காணாம போயிருவாங்க. அடுத்த நாள் அவங்க எங்கேயுமே போய் தொலவ முடியாது. அவங்க ஏலியன் கூட போயிருப்பாங்க. அந்த மாரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த மாரி பேட்டி குடுத்தாங்கன்னா, அவங்க அடுத்த நாளே ஏலியன் கூட போயிருவாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் திரு பராக் ஒபாமா இந்த மாரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாரி வானத்துல ஒரு பறக்கும் தட்டு இருக்குது. அந்த தட்டு வந்து இப்படி எப்படியாவது சொல்லிட்டு மறுபடியும் ஜகா வாங்கிட்டாரு. ஏலியன்கள் இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய கருத்து இருக்க வாய்ப்பு 100க்கு 200% இருக்குது. என்னப்பா 200, 200ங்கிறியே! நீ என்ன யூபியான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சொன்னது பெர்சன்டேஜ். 100க்கு 200% வந்து கம்பல்சரி வாய்ப்பு இருக்குது. எதனால? உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்துல நம்ப வந்து ஒரு சின்ன புள்ளி தான் சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்துல ஒரு பார்ட்டு தான் நம்ப பூமி. இப்படி இருக்கக்கூடிய பூமியிலேயே ஒரு 3 4ல 1 பங்கு தான் நிலம். அந்த நிலத்துக்குள்ளாடி நாம இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது, நமக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல நடந்துட்டு தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது, அப்ப அங்கேயும் மனிதர்கள் இல்லாத ஒரு உயிரினங்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் மனிதர்களே வாழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மனிதர்களோட மேம்பட்ட உயிரினங்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்க மனுஷங்க பெரிய டானா இருக்கிறோமா? அங்க மனுஷங்கலாம் ரொம்ப அடிமையா வீட்ல செல்லப்பிராணிகளா வளர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எதையுமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்குதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.